உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். டீ கடையில் சாப்பிட்ற நம்ம அந்த இனிப்பு போண்டா வீட்டிலையே சாப்பிட்டா இந்த எண்ணெய் சுடுலாம் இல்லாமல் நல்லா மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ள பஞ்சு மாதிரியும் டேஸ்ட்டாக நம்ம செய்கிறோம். அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இனிப்பு போண்டா செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் மைதா மாவு எடுத்துங்க. இந்த மைதா மாவு நம்ம ஜூஸ் வடிகட்டுறது இந்த மாதிரி ஃபில்ட்ரு வடிகட்டக்கூடிய இந்த வடிகட்டியில் வச்சு இந்த 200 கிராம் மாவையும் எடுத்து அப்படியே அதில் சேர்த்துக்குங்க. குழிக்கரண்டியால் இது மாதிரி எடுத்துக்கங்க. எடுத்து இந்த மாதிரி மைதா மாவு 200 கிராம் மைதா மாவு எடுத்துக்கிறோம். எடுத்த பிறகு அந்த ஸ்பூனில் முனி பகுதியில் மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு பேக்கிங் பவுடர், கேக்குக்கு போடுற பேக்கிங் பவுடர் எடுத்துங்க. அதே போல் சின்ன ஸ்பூனில் உங்களுக்கு கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கங்க. அதாவது ஒரு 3 சிட்டிகை அளவுக்கு மட்டும் அந்த முனியில் எடுத்துங்க. அந்த ஸ்பூனோட முனியில் எடுத்து இதில் சேர்த்துங்க. அப்போ தான் அது திகட்டாது, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மைதா மாவை அப்படியே சளிச்சு விட்ருங்க. இந்த மாதிரி எப்போதுமே மாவை பலகாரம் செய்யும்போது நீங்கள் எதுக்கு செஞ்சாலும் சமையலுக்கு பயன்படுத்தும் போது இந்த மாவை சளிச்சிட்டு செய்யுங்க. இப்போ அதில் இருந்து கட்டியெல்லாம் ஒதுங்கிடும். இப்போ ஒரு கிண்ணத்தை எடுத்துங்க. அதில் 150 கிராம் வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கங்க. 150 கிராம் வெள்ளை சர்க்கரை எடுத்து அதை மிக்சி பவுலில் சேர்த்துங்க. மிக்சி பவுலில் சேர்த்து அதுக்கு ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. 3லேருந்து 4 ஏலக்காய் வரைக்கும் நீங்கள் அதில் போடலாம். ரொம்ப போட வேணாம், அப்புறம் அது வாசம் ஒரு மாதிரியாக இருக்கும், நமக்கு சாப்பிட முடியாது. இந்த மாதிரி அந்த வெள்ளை சர்க்கரையை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதே சல்லடையில் அந்த ஃபில்டரில் கொட்டி அதை நல்லா சளிச்சு விடுங்க. அந்த ஏலக்காயில் இருக்க தோல் அதுபோல் ஏதாவது திப்பிகள் இருந்ததுன்னா அது மேலேயே ஒதுங்கிக்கும். இந்த மாதிரி அந்த சர்க்கரையை அந்த மைதா மாவில் நல்லா இந்த மாதிரி சளிச்சு விட்டுடுங்க. இந்த மாதிரி சளிச்சு விட்டுங்க. இப்போ சளிச்சு விட்ட பிறகு மைதா மாவையும் சர்க்கரையும் நல்லா ஒன்றரை கலந்து விட்டுருங்க. நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண விட்ட பிறகு இதில் நம்ம நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கணும். அதே டைமில் எண்ணெய் எல்லாம் இழுக்காமல் இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம 3 குழிக்கரண்டி இட்லி மாவு சேர்த்துங்க. இந்த மைதா மாவில் இட்லி மாவு வந்து 3 குழிக்கரண்டி சேர்த்துங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதை பார்த்து நீங்கள் சேர்த்துங்க. நான் 200 கிராமுக்கு 3 குழிக்கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. இந்த இட்லி மாவும் மைதா மாவும் தண்ணி எதுவும் இப்போ சேர்த்துறாமல் இதை நல்லா இந்த மாவு மைதா மாவும் இட்லி மாவும் ஒன்றரை சேர நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு விட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடுங்க. அந்த இட்லி மாவு இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு வந்துடும், அரை பதத்துக்கு பிசைஞ்சு வந்துடும். இப்போ இது மேலே வந்து ஒரு 50 ml மட்டும் தண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி 50 ml தண்ணி விட்டு இதை நல்லா பிசறி இந்த மாவை நல்லா அப்படி பிசறினீங்கன்னா அப்படியே அது ஒட்டாமல் வரும், அந்த பக்குவத்துக்கு வரும். இந்த மாதிரி பக்குவத்தில் இதை அப்படியே பிசறி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வடை போடுறதுக்கு எடுக்கிற மாவு மாதிரி கொஞ்சம் கெட்டித்தன்மையில் இருக்கணும், கொஞ்சம் கெட்டித்தன்மையில் இருக்கணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுங்க. அதில் ஒரு கடாயை வச்சு கடாய் சூடு வந்தோடனே 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்குங்க. 1 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. இந்த போண்டா மாவை ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து அழுத்திடக்கூடாது. அப்படியே மேலாக்க கையை வந்து தண்ணியில் நனைச்சிக்கிட்டு எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி அதை உருட்டுங்க. அது மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா மிருதுவாக உருட்டணும், அழுத்திடக்கூடாது. இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் அளவுக்கு உருட்டுங்க. உருட்டி நல்லா எண்ணெய் சூடு வந்தோடனே அந்த எண்ணெயில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா கையில் தெரிச்சிக்காமல் எண்ணெயில் போடுங்க. அது நல்லா பொரிஞ்சு அது நார்த்தங்காய் அளவுக்கு வரும். நல்லா பார்த்தீங்கன்னா செவக்க விட்டு எடுக்கணும், உடனே போட்டு எடுத்துடக்கூடாது. இது அடுப்பில் வந்து நம்ம அந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் சூடு பண்ணி நம்ம போண்டா போட ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் மீடியமாக குறைச்சிங்க, ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க. அப்போ போண்டா மேலே கரிஞ்சி போயிடும், உள்ளே வேகாமல் மையத்தில் அப்படியே வேகாமல் நிற்கும். இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா உருட்டி நீங்கள் அதில் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிக்கணும்.
இந்த மாதிரி அதை நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா பிரட்டாமல் விட்டிங்கன்னா ஒரே பக்கமாக வெந்து போகும். ஒரே பக்கமாக செவந்திருக்கும், மேலே அப்படியே செவக்காமல் இருக்கும், சரியாக வேகமாயிரும். அதனால் இந்த மாதிரி கரண்டியை வச்சு அதை நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மேலங்கீழே நல்லா அதை சுற்றி பிரட்டி விட்டுக்கிட்டே வாங்க. அப்போ தான் அது ஈவனாக உங்களுக்கு அந்த போண்டா ஈவனாக நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வரும். இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும். இது மாதிரி செவந்து வரணும். அதே போல் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா வெந்தோடனே நல்லா இது வெந்து ரெடி ஆகிட்டுனா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நமக்கு அற்புதமாக இது வெந்து நல்லா செவந்து இந்த மாதிரி கலர் வந்தோடனே அதை எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா கரண்டிலே எடுத்து எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு பிளேட்டில் வச்சுருங்க. இதில் கொஞ்சம் கூட எண்ணெயே உள்ளே இழுக்கவே இழுக்காது. அவ்வளோ சூப்பராக நமக்கு இந்த இனிப்பு போண்டா வீட்டிலையே டீ சாப்பிட்ற நேரத்துக்குள்ளே இதை செஞ்சிடலாம். இதுக்கு ரொம்ப பெரிய அளவில் பொருளெல்லாம் வேணும்னு இல்லை. இந்த மாதிரி செஞ்சு அதை பிளேட்டிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். திகட்டவே திகட்டாது இந்த இனிப்பு. இந்த போண்டாவை எடுத்து உடைச்சிங்கன்னா அவ்வளவு சாஃப்டாக பஞ்சு மாதிரி பன்னு மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மென்மையாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். கொஞ்சம் கூட இந்த இனிப்பு திகட்டாது. உங்களுக்கு இதுபோல் ஸ்கூலுக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் செஞ்சு கொடுக்கலாம். அதே போல் வீட்டுக்கு விருந்தாளி வராங்கனாலும் டக்குன்னு இதை உடனே நம்ம செய்ய முடியும். ரொம்ப நேரம் எடுத்துக்கலாம் வேண்டியதில் உடனே செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் இனிப்பு போண்டா வீட்டிலையே செஞ்சு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். அதே போல் நீங்களும் இந்த இனிப்பு போண்டா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.